மீண்டும் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் நம்ம யோவான் 4ஆம் அதிகாரத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். சில ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இன்னும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ தான் அந்த டெப்த் உங்களுக்கு புரியும். இன்னும் ஆழமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 13வது பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஸோ இயேசுவை சமாரியா ஸ்திரீ சந்தித்தல் ஏற்கனவே கடந்த வாரம் எடுத்த சமாரியா நடுவில் இருக்குது. மேல கலிலேயா, யூதேயாவில் எருசலேம் இருக்குது தேவாலயம். சமாரியா முக்கியம் இஸ்ரவேல் வடக்கு கோத்திரங்களுக்கு முக்கியமான ஒரு பகுதி. அங்கே கெர்சி மலை இருக்கிறது. முக்கியமாக கலிலேயாவில் உள்ள ஜனங்கள் இயேசுவை அதிகமாக பின்பற்றின சீஷர்கள் எல்லாம் அங்க உள்ளவங்க தான். ஸோ இயேசு என்ன செய்தார்? சமாரியா வழியாக, வழக்கமாக இந்த ஊரை சுற்றி போவாங்க, ஆனா இயேசு சமாரியா வழியாக இங்கிருந்து கலிலேயாவுக்கு கடந்து சென்றார். நீங்க பார்த்தோம். அப்படிதான். இன்னொரு காரியம், சமாரியர்கள் எப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தே ஆர் நாட் பியூர் ஜூஸ், they are not pure Israelites. போன வாரம் எபிரேயர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் எல்லாம் பார்த்தோம். அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இங்குள்ள ஜனங்களை அங்க கொண்டு போய் அங்க உள்ள ஜனங்களை இங்க கொண்டு வந்து செட்டில் பண்ணிட்டான். அவர்களை கோசான் ஓரமான ஆலாகிலும் ஆபேரிலும் மேதிரின் பட்டணங்களும் கொண்டு போய் குடியேற்றி, அதனால இஸ்ரவேலர்களும் அசீரியர்களும் கலந்தனர். ஸோ த சமாரிட்டன்ஸ் ஆர் born ஆஃப் இஸ்ரவேலர்களுக்கும் அசிரியர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த சமாரியர்கள் என்று பின்னாட்களில் அழைக்கப்பட்டவர்கள். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பாபிலோன், கூத்தா, ஆபா, ஆமா, சப்பர்வா, இந்த பல இடங்கள்ல உள்ள அசிரிய ஜனங்களை சமரியா பட்டணங்களை குடியேற்றினபடினால நீங்க எஸ்ரா, நெகேமியா அந்த புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அவங்க எப்படி சம்பந்தம் கலந்து ஒரு புதிதான ஒரு ஜாதி அங்கு உருவாயிடுச்சு. அதனால இந்த பகுதி முற்றிலுமா இருந்தபடினால யூதர்கள் அவர்களை வெறுத்தனர். எருசலேம்ல இருந்து தேவாலயம் கட்டுவதற்கு செருபாபேல், ஜோஷுவா தலைமையில எருசலேம்ல இருந்து அங்கிருந்து எங்க பாபிலோன்ல வந்தாங்க. அப்ப ஏற்கனவே இந்த இஸ்ரவேலர்கள், அதாவது சோகால் சமாரிட்டன்ஸ், அங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க வந்த உடனே, செருபாபேலும் யோசுவா வந்த உடனே, அவர்கள் செருபாபேல் இடத்துக்கும் தலைவரான பிதாக்கள் இடத்திற்கும் அங்க யோசுவா உண்டு. உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், எங்க ஆலயம் கட்ட வந்திருக்கிறாங்க. அங்க உங்களை போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க? சார், இந்த எஸ்ரா 4ஆம் அதிகாரத்துல காரியம் விளக்கமா கொடுக்கப்பட்டிருக்குது. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுறான் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் இப்போ ஏற்கனவே அவர்கள் சத்துருக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் செருபாபேல் இடத்திற்கும் தலைவரான பிதாக்கள் இடத்திற்கும் வந்து உங்களோடு கூட நாங்களும் கட்டுவோம். ரொம்ப நேக்கா கேட்கிறாங்க. ஏற்கனவே யூதாவுக்கும் பெஞ்சமின், அதாவது தெற்கு கோத்திரம், ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு எனிமிட்டி கோயிங் ஆன். உங்களை போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம். இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜா, அவன் யாரை ஹைலைட் பண்றான்? அசீரியாவின் ராஜா. எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார். நாங்களும் பலியிட தான் செய்யறோம். காரணம் என்னன்னா, அவங்க they had the mixed religion. பாபிலோன்ல உள்ள எல்லா ரிலிஜனும் வந்துட்டு, அசிரியாவில் உள்ள எல்லா ரிலிஜனும் அங்க வந்துட்டு, பொதுவாக வரைக்கும் இஸ்ரேல்ல உள்ள தேவனை, யெகோவாகிய தேவனுடைய வழிபாடுகளை எல்லாம் சேர்த்து அவங்க ஒரு கலப்படம். அப்பன்னா அதற்கு செருபாபேலும் யேசுவாவும்
இஸ்ரவேல் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, அப்பவே அந்த எனிமிட்டி அதை காட்டுறதுக்கு தான் உங்களை கொண்டு வர்றேன். எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா, பெர்சியானா இன்னைக்குள்ள ஈரான் தேசத்து ராஜா. அதனாலதான் இந்த ஈரான் தேசத்துல இன்னைக்கு கூட ஒரு இது பார்த்தேன். ஈரான்ல ஒரு ஸ்திரீ இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணி, தேங்க்யூ ஃபார் டெலிவரிங் அஸ், பழைய கோரேஸ் ராஜாவுடைய நாட்களை நினைவு கூர்ந்து எங்களுக்கு செய்கிற பாராட்டுகிற அன்புக்காய் நன்றி, எங்களுக்காக நீங்க பதுங்கு குழிகளில் வாழ்ந்து கொண்டு எங்களை காப்பாற்ற முற்படுகிறீர்கள் சொல்லி ரொம்பமா அவங்கள பாராட்டி ஒரு நோட் பார்த்தேன். ஏன்னா இந்த கோரேஸ் அந்த அளவுக்கு இஸ்ரவேலர்களுக்கு நன்மை செய்தபடினால சொல்றாங்க, பெர்சியான் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளை எப்படி, நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார். இது இப்படியே கண்டினியூட். இந்த இருக்கு பாருங்க, அவங்க பஸ்கா கொண்டாடுகிறது. சமாரிட்டன்ஸ் Passover pilgrimage on Mount Gerizim. இவங்க எப்பவுமே புனித பயணம் கெர்சிம் மலைக்கு தான் போவாங்க. ஏற்கனவே நிறைய எடுத்திருக்கிறேன். கெர்சிம் மலையிலிருந்து ஆசீர்வாதங்களை கூற வேண்டும், ஏபால் மலையிலிருந்து சாபங்களை கூற வேண்டும். இந்த நீங்க நிறைய பேர் படிப்பீங்க, சன்பல்லாத், தொபியாத். அவங்க சொல்லுவாங்க, நீங்க நெகேமியா அலங்கம் கட்டும் போது நீங்க கட்டுற அலங்கத்துல நரி ஓடிச்சுன்னா செவரு இடிஞ்சு விழுந்து விடுறோம், அந்த அளவுக்கு அவங்கள தேவையர் மாக்கிங் தான். ஆக சமாரியர்கள் பியூர் இஸ்ரலைட்ஸ் அல்ல, அசிரியர்களுக்கும் வடபகுதி இஸ்ரவேலர்களுக்கும் பிறந்தவர்கள். இட்ஸ் எ மிக்ஸ்டு ரேஸ். ரெண்டாவது, கெர்சிம் மலையை தான் புண்ணிய ஸ்தலமாக வைத்திருந்தாங்க. யூதர்களுக்கு எருசலேம் தேவாலயம், எருசலேம் தேவாலயத்தில் தான் பண்டிகைகளை கொண்டாட வேண்டும், பலிகளை செலுத்த வேண்டும். எங்கிருந்தாலும் அங்கதான் போகணும். தேவன் கிளியரா மோசையின் மூலமா பிரமாணங்கள்ல கொடுக்கப்பட்டிருந்தார். ஆனால் இவங்க பிளவுபட்ட உடனே பலிகளும் பண்டிகைகளும் இங்கு கொண்டாடப்பட்டன. எங்க கெர்சிம் மலையில கம்ப்ளீட்டா ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு, வேதாகமத்துல பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு 5 ஆகமங்கள் போக சங்கீதங்கள் உண்டு, தீர்க்க தரிசன புத்தகங்கள் உண்டு. ஆனா இவங்க அப்படி இல்லை, 5 ஆகமா மாத்திரம்தான் அவங்களுக்கு. ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் உண்டு, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வருது இல்லை. சோ 5 ஆகமத்தை மாத்திரம் தான் ஏற்றுக்கொண்டாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, ஆபிரகாம் மோரியா மலையில தான் அந்த ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போனான். ஆனா இவர்கள் ஆபிரகாம் ஈசாக்கை கெர்சி மலையில பலியிட்டதாக நம்பினார்கள். யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். they considered them as low caste. ரொம்ப மற்றமாக உள்ள நடத்துவார்கள். அந்த வழியாகத்தான் இயேசப்பா போறார். இவர்கள் ஆலயம் கட்டுவதற்கு இடையூறாக எப்போ, அந்த நாட்கள்ல திரும்பி வந்த பொழுது கலப்பட மதத்தை பின்பற்றி வந்தனர். தீர்க்க தரிசன சங்கீத புத்தகங்களை நம்பவில்லை. இது அவ்வளவு அவங்களுடைய பேக்ரவுண்ட். அப்படிப்பட்ட ஊர்ல ஒரு சமாரிய ஸ்திரியை அதுவும் நல்ல பேர் இல்ல. Sexually, this lady is immoral. She is not a prostitute. I mean, you can say one way she is a prostitute also. இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்ததுக்கு ஆட்டுக்குட்டியாக வந்தவர். இவர் எதுக்கு சமாரியா வழியாக போக வேண்டும்?
சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதா இருந்தபடினா 4ஆம் வசனம். யாக்கோபு தன் குமாரனாகி யோசேப்பு கொடுத்த நிலத்துக்காரு இந்த சமாரியுள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவரை அந்த கிணற்றவே உட்கார்ந்தார். நூன், மத்தியான வேளை, 6 மணினா அவங்க மத்தியானம் நூன். சீஷர்கள் ஊருக்குள்ள போய் சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. அப்போ மத்தியான நேரத்துல சமாரிய ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். ஏன் இந்த ஸ்திரீ மத்தியான நேரத்தில் வர வேண்டும்? கதையை நம்ம போன வாரம் பார்த்தோம். இது ஒரு வாலிப ஸ்திரியா தான் இருக்கணும், அல்லது மிடில் ஏஜா இருக்கலாம். பெண்கள் அங்க எப்படின்னா காலையில தண்ணி எடுக்க போவாங்க, அது ஒரு குரூப்பா போவாங்க. அல்லது ஈவினிங் கிணத்துல போய் பெண்களா சேர்ந்துதான் போவாங்க. ஒரு நாளும் ஆடு மேய்ச்சி சாயங்காலம் மந்தையை பற்றி கொண்டு போய் தண்ணீர் கொடுத்துட்டு தான் திருப்பி வீட்டுக்கு கொண்டு போவாங்க. சோ இந்த அம்மா ஏன் மத்தியான நேரம் ஆளு இங்க வர வேணும் கிணத்துக்கு? அது ஒரு கேள்வி. ஏற்கனவே இந்த ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த அம்மாவுக்கு 4 கணவர்கள், ஒன் ஆஃப்டர் ஒன் டைவர்ஸ்ட் ஆர் டைட், we don't know. இப்ப 5வது ஒரு மனுஷன் கூட வாழ்ந்து கொண்டிருக்கான், அவன் புருஷனும் இல்லை. ஸோ யூஸ்வலா ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து மார்னிங் அல்லது ஈவினிங் வரும்பொழுது பேசி கொண்டு வருவாங்க. என்ன காரணமா இருக்கலாம்னா, இவங்க யாருமே ஊர்ல உள்ளவங்க யாரும் இவங்க கூட சேர்ந்து போகிறது இல்லை. போனால் ஒருவேளை நம்மள இவ கமுத்திருவாளோ, என்னுடைய கணவனையும் சுருட்டிட்டு இழுத்துட்டு போயிடக்கூடாது அப்படி ஒரு பயமாக இருக்கலாம். 2வது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்திரீ தலை முக்காடு இடாமல் வந்திருக்கலாம். நான் படத்துல முக்காடு போட்டிருக்கேன், அது வேற கதை. திருமணமானவர்கள் இந்த முக்காடு போடுறது எல்லாரும் போடணும் கட்டாயம். நான் அதை எடுக்கிறேன் அந்த ஹிஜாபை பற்றி. அப்ப இந்த கிணற்றண்டையில வேதாகமத்துல கிணற்றண்டை சம்பவங்கள் நிறைய இருக்குது. இவர் மத்தியான நேரத்துல அங்க போய் தாகத்துக்கு தாங்கிறார், கிணத்துக்கிட்ட போய். கிணறும் வேதாகம்னு ஒரு டைட்டில கொடுத்திருக்கிறார். நீங்க பின்ன பழைய ஏற்பாடு சம்பவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சீங்க பாருங்க, இதோ அந்த வேலைக்காரன் பொண்ணு பார்த்து போறான் ஈசாக்குக்கு. இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்கள். பார்த்தீங்களா, கிணற்றண்டையில தான் நிறைய இந்த பெண்ணு பாக்குறது மாப்பிள்ளை பாக்குறதெல்லாம் அங்க அந்த காலத்துல புறப்பட்டு வருவார்கள். நான் குடிக்கும் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும், உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவ்வளோ, அவளே உடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்றும் நான் அதனாலே அறியவும் செய்தரணும். இந்த ஏசப்பாவும் அங்க போய் அந்த பொம்பளைட்ட தண்ணி தான் கேட்கிறாரு, தாகத்திற்கு தண்ணீர் தான். ஒருவேளை வர வழியிலே அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அவர் சென்றதனுடைய நோக்கம் வயல்வெளிகள் ஆயத்தமா இருக்கிறது அறுவடைக்கு, சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் செல்லுகிறார். ஆனால் அவர் அங்கு போன பொழுது நடந்த சம்பவம் வேற. அப்புறம் பாருங்க, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற
பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தார். இதுதான் கிணற்றண்டையில் நடக்கிற சம்பவம். அடுத்தது யாக்கோபுக்கு பொண்ணு பார்க்கும்போது, இது யாக்கோபே அங்க இருக்கிறான். அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்து பண் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிளற்றி வைப்பார்கள். இவன் அங்க போய் கேட்கான், நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். ஃபுல்லா எல்லாம் போடல, இது கிணத்துல நடக்கிற, அவன் சுகமா இருக்கிறான் என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள் சுகமா இருக்கிறான், அவன் குமாரத்தாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறான். அவளோட அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு ஈசாக்கு கிணற்றண்டையில பார்த்தான். யாக்கோபும் அப்படிதான். மோசையுடைய கதை எடுத்தாலும் பாருங்க, மோசையுடைய சம்பவம், மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் கொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசை எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவருடைய ஆடுகளுக்கு புரியுதா, இதுவும் கிணத்தாண்டதான். சோ இந்த சிப்போரால கண்டுபிடிச்சதும் அங்கதான். சோ இந்த கிணற்ற சம்பவங்கிறது சாதாரணமாக அந்த நாட்கள்ல நடந்து கொண்டிருந்த சம்பவங்கள். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவ கிணற்றண்டை செல்லுகிறார். ஆனா அவர் சென்றதனுடைய நோக்கம் வேறு. அங்க போய் பிரயாணத்தினால் உண்மையிலேயே இழப்படைந்துதான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. தாகம், மத்தியான வேலை. யூதர்களும் சம்பந்தம் கலவாதுன்னு அப்படின்னா, அவங்க யூதர்கள் பயன்படுத்த பாத்திரங்களை, ஐ மீன் சமாரியர்கள் பயன்படுத்திய பாத்திரங்களை யூதர்கள் தொடமாட்டாங்க, அசுத்தம். பொதுவாகவே யூதர்கள் புறஜாதிகளும் வீடுகள்ல சாப்பிட மாட்டாங்க. பேதுரு அதான ஆண்டவர் சொன்னார், அடித்து புசி அப்படின்னு சொல்லி, துப்பட்டால வந்து மிருகங்கள்லாம் வந்துச்சுது, போக மாட்டாங்க. ரொம்ப தாழ்வா சீப்பா நினைப்பாங்க யூதர்கள். இன்னைக்கு அப்படித்தான். ஒரு புறஜாதியான வீடுகளுக்கு யூதர்கள் ஈஸியா போக மாட்டாங்க. அதுலயும் இவ வந்து மோசமான ஸ்திரீன்னு அந்த இயேசுவுக்கு தெரியும். ஒருவேளை இவ ஹெட் கவர் இல்லாம தான் வந்திருக்க வேணும். ஏன் தெரியுமா பெண்கள்? அதுக்கு ரீசனும் இருக்குது. தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தால் தாகத்துக்கு தான் என்றார். சம்பந்தம் கலவ மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்த தண்ணீர் ஹெட் கவருங்குது அப்படின்னா இன்னைக்கும் இருக்குது, எல்லா மதங்கள்லயும் இருக்குது. 1 கொரிந்தியர் 11 வந்து பெண்கள் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார், மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கிறது போல அப்படின்னு வருது. புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாண்டும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறாண்டும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறாண்டும் நீங்கள் அறிய வேண்டும். அதுக்கு அடையாளமாக தான் ஸ்கார்ஃப். மற்றபடியுமே மத்திய கிழக்கு நாடுகள்ல எல்லாருமே மோஸ்ட்லி 99% வந்து அவங்க ஸ்கார்ஃபோட தான் வருவாங்க. இஸ்லாம் மதத்துல மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களும் அப்படிதான். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் உண்டு. ஹிஜாப், புர்கா, நிகாப். சிலவங்க ஃபுல்லா கவர் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டம். நாங்கெல்லாம் மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணும் பொழுது கம்ப்ளீட்டா இப்படி கவர் பண்ணி தான் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இந்து மதத்துல வட இந்தியால இருக்கு, தமிழ்நாட்டுல தான் கிடையாது. நமக்கு பூ வைப்பாங்க, தலையை பூ அலங்கரித்து செல்வார்கள். ஆனா இந்து மதத்துல வடநாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய மதத்துல அது மதத்தின் அடிப்படையில். சில இஸ்லாமிய மதங்கள்ல மனைவி தலையை மூடலன்னா டைவர்ஸ் முதற்கொண்டு பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க.
அப்போ அந்த மூடுவது ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மத்திய அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, ஒரு பெண் தலையை கவர் பண்ணுனா உலகத்துக்கு சொல்றா, நான் ஆல்ரெடி மேரிட், ஐ ஹாவ் எ ஹஸ்பண்ட். தன்னை காத்துக்கொள்ள மூடுவது வெயில். இன்னும் கல்யாணம் ஆகாதவா தலையில இது ஹிஜாப் இல்லாம வந்தா அதுக்கு ஐ எம் ரெடி ஃபார் மேரேஜ் என்று மாப்பிள்ளை தேட வந்திருக்கவான்னு சொல்லுவாங்க. அல்லது அவளுக்கு தவறான பட்டம் சூட்டி கேவலப்படுத்துவார்கள். நான் நினைக்கிறேன் அந்த பெண்ணு தலையில கவர் இல்லாம தான் வந்திருக்க வேண்டும். இந்த ஐயா அவரு அந்த அம்மாட்ட போய் எதுக்கு பேசணும்? நம்ம ஒரு நம்ம அந்த சிஷியர்கள் பார்த்துட்டு ஒண்ணும் கேட்கல, என்ன இருந்து இவட்ட போய் பேசுறாங்க. அவருக்கு இன்னொரு காரியம் நான் பார்க்க யோசித்தேன். சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க, சமாரியா ஸ்திரியாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கல? எப்படி இந்த அம்மாவுக்கு இவர் ஒரு யூதன்னு தெரியும்? நல்லா தெரியும். அவங்க நடை உடை பாவனைகளை பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி அவங்களுடைய ஆக்சென்ட், அவங்க மொழி பேசும் பொழுது வித்தியாசம் இருக்கும். போன வாரம் நான் இதுல எடுத்தேன், இதுல இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடியில எப்பிராயமர்களுக்கும் கீலியாதுல உள்ளவர்களுக்கும் சண்டை வந்துட்டு. அப்ப எப்பிராயம் ஜனங்களை கொல்ல முற்படும் பொழுது அவங்க கீலியாத்திலிருந்து தப்பி எப்பிராயம் தேசத்துக்கு யோர்தான் நதி வழியாக தாண்டி ஓட பார்ப்பாங்க. அப்ப கீலியாத்துல உள்ளவங்களை அந்த எப்பிராயம் ஜனங்களை எப்படியாவது பிடிச்சு கொன்னரணும் அப்படின்னு சொல்லி அந்த செக் பாயிண்ட் வச்சிருவான் யோர்தான் நதியில. அப்ப யாராவது வரும் பொழுது அந்த வழியா அவன்கிட்ட கேட்பான், நீ எப்பிராயமா இல்லையா? நிறைய எப்பிராயம் ஜனங்க இல்ல நான் கீலியாத் ஆளுதான், எப்பிராயம் இல்லைன்னு சொல்லிட்டு போக பார்ப்பான். நீ எப்பிராயம் இல்லை தானே? ஆமா. நீ அப்ப எப்பிராயம் இல்லைன்னா ஷிபோலத் சொல்லு. ஷிபோலத். அவன் எப்பிராயம் ஆளா இருந்தா அவனுக்கு ஷி வராது, சிபோலத்துமா. தமிழ்ல சிலவங்களுக்கு நல்லவர் வராது, நல்லவருமாங்க. நல்லவர், வல்லவர், காள், இந்த மாதிரி வரும். ஒரு ஊருக்கு பாஷைகள் மாறுபடுவது போல. அதனால நான் நினைக்கிறேன் இவரை யூதன்னு பார்த்து, ரெண்டாவது ஸ்கல் கேப் இருக்கும், உங்களுக்கு முடி வித்தியாசமாக இருக்கும். இன்னொன்னு, இவர் தாகத்துக்கு தாண்டு கேட்டனா இவளுக்கு நோக்கம் என்னவா இருந்திருக்கும்? இது கொஞ்சம் தவறான பாயிண்டா என்னன்னு தெரியல. இந்த அம்மா நல்ல கேரக்டர் இல்ல. இவர் ஒரு யூதன். ஒருவேளை தவறான எண்ணமும் இருந்திருக்கலாம். ஏய் 5 இந்த ஆள 6வது வச்சுக்கிடுவோம், யாருக்கு தெரியும்? ஏன்னா இவர் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு பெண்ணிடம், நம்ம ஊர்ல இதெல்லாம் பார்த்தா உடனே இவெல்லாம் ஊழியக்காரனா அப்படிதான் கேட்பான். வேற எங்கேயும் போய் ஊழியம் சொல்லுது உனக்கு இல்லையா? எனக்கு நிறைய பேரை தெரியும். நான் ஊழியம் செய்ய போறோன்னு உபச்சாரிகள் இருக்க இடங்கள்ல போய் ஊழியத்துக்கு போய் மாட்டிக்கிட்டவங்களும் உண்டு. அதனால இது தேவ கிருபை இல்லாம இந்த மாதிரி ஊழியங்கள் செய்ய முடியாது. சமாரிய ஸ்திரீக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவர் ஒரு யூதன். என்கிட்ட நீ எப்படி கேட்கலாம்? அவர் நேர தேவனுடைய ஈவையும், த கிஃப்ட் ஆஃப் காட பற்றி வர்றார். நேர தாகத்துக்கு தாய்ந்து உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அவளுக்கு அதை பற்றி தெரியாது. See,
அந்த அம்மாவுக்கு வந்து நிக்கதேமுவாவது பரவாயில்ல, அவன் ஒரு பெரிய வேதபாரகர், வேதத்தை கத்து அவன் ராத்திரி வேளையில வந்தான். இது ஓப்பன் சன்லைட்ல நடக்கிற சம்பவம். அவன் சொல்றான், ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிளறும் ஆழமா இருக்குது, பின்ன எங்க இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும். அந்த ஸ்ரீ, ஆண்டவரே அப்போ உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஜீவ தண்ணீரை பற்றி அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரை உம்மிடத்தில் மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லையே, அவளுடைய பாத்திரத்தை கொடுக்க மாட்டான். ஏன்னா அவங்க யூதர்கள் வந்து அதை தொடமாட்டாங்க. பின்ன எங்க இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? பின்னும் அவன் நினைக்கிற அந்த கிணத்துல உள்ள தண்ணீர் தான் ஜீவ தண்ணீர்னு நினைச்சு. அடுத்தால சொல்றா, இந்த கிணற்றை எங்களுக்கு கொடுத்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கல் நீ பெரியவர். எங்களுக்கு கிணற கொடுத்திருக்கிறாரு யாக்கோபு. அதுல என் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் கடித்தது உண்டே. இந்த இடம் வந்து யாக்கோபு வாங்கினது அவங்க ரொம்ப, அவங்களுக்கு அதான் சமாரியர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இடம். அவன் சொல்ற, இந்த இடத்துல நாங்க இவ்வளவு நாள் இருக்கோம், அதை விட நீ ரொம்ப பெரியவரோ. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டா. நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கும் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீருட்டா இருக்கும். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்க, அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார். இது என்ன தண்ணீர்? அப்போ அவளுக்கு என்னன்னா, அந்த தண்ணீரை குடிச்சிட்டு திருப்பி இங்க வராம இருக்கலாம். அது இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய லைஃப்ல வில் பி கண்டென்ட். தேவனை கண்டு கொண்டோம்னால், இயேசுவை கண்டு கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி வந்துவிடும். ஒரு முறை நான் ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கும்போது நடந்த ஒரு சம்பவம். நான் பொதுவாகவே அரபி பேஷண்ட் எல்லார்ட்டையும் நான் சத்தியத்தை பார்த்து கொள்ளுவேன். அப்போ ஒரு அரபு தேசத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய சகோதரி, அவங்க எல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர், மை ரிலிஜன் இஸ் சூப்பர், யூ ஹவ் ஃபவுண்ட் எவ்ரிதிங், நீ எல்லாம் பார்த்துட்ட, நீ எனக்கு மதத்துக்குள்ள வந்துட்டன்னா இன்னும் நிறைய இருக்குது, நிறைய படிக்கலாம். அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், இல்ல இல்ல இல்ல, நான் ஐ எம் கண்டென்ட், எனக்கு தாகம் கிடையாது, தாகம் தீர்த்தாச்சு. அடுத்தது இன்னும் நிறைய பேர், அதனாலதான் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, தேடி அலைவாங்க சத்தியத்தை. தேவனை கண்டு கொண்டவர்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு திரும்ப தாகம் உண்டாகாது. இன்னொரு மதத்தையோ, இன்னொரு மார்க்கத்தையோ, இன்னொரு வழியையோ தேடி தெரிய வேண்டியதில்லை. அதனாலதான் நிறைய பேரு இயேசுவை அறிந்து கொண்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொன்ன பிற்பாடும் வேற யாராவது ஒரு இயேசுவின் நாமத்தில் மாத்திரம்தான் அப்படின்னு சொன்னா அங்க போயிடுவாங்க. நேற்று ஒரு நபர்கிட்ட நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்குது, அவங்க டீச்சிங் நல்லா இருக்க மாதிரி தோணுது. இப்ப நான் சொன்னேன், முதல்ல நீங்க பைபிளை வாசிச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படும். அதாவது என்னை
நான் கொடுக்கும் தண்ணீரை குடித்தவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. அந்த 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 லேடிட்ட நான் சொன்னேன், you see, I'm content, I'm satisfied, I don't have to go after another religion, this is the maximum. கடைசியா பேசி பேசி அந்த அம்மா சொல்லுது, எனக்காண்டி ஜெபம் பண்ணிக்கா, என் குடும்பத்துல பிரச்சனை, என் புருஷன் இதே மாதிரிதான், அவன் புருஷன் அந்த இந்த லேடி மாதிரி அவன் புருஷன் இஷ்டப்பட்ட தவறான மொழியில நடக்கிறான். அப்ப நான் அவங்ககிட்ட திருப்பி சொன்னேன், நீங்க இயேசு கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். சந்தர்ப்பங்களை நான் பயன்படுத்தி சொல்லியிருப்பேன். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இது தண்ணீர் மேட்டர் இல்ல, அந்த அம்மாவுக்கு தெரியல. அதான் கேக்குது, எனக்கு தாகம் உண்டாமல் இருக்க, இங்க மொண்டு கொள்ள வராமல் இருக்க ரொம்ப ஈஸி இல்ல. ஒரு தடவை குடிச்சிட்டு அவர் கொடுக்குற தண்ணீரை குடிச்சிட்டு அப்புறம் ஒண்ணுமே பிரச்சனையே இல்லைல்ல. ஆனா அது அல்ல, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம்னா யூ டோன்ட் ஹவ் டு லுக் ஆஃப்டர் another religion, another way, another path, another person. There is no other redeemer. ஆனா அந்த அம்மா அதுக்கு தெரிஞ்ச ஞானத்துல கேக்குது, அப்படின்னா நல்லதுதான், எனக்கும் அந்த தண்ணீரை கொடுங்க. அவர் இப்பதான் பாவத்தை, அதனால இசி நீ போய் உன் புருஷனை இங்க அழைத்து கொண்டு வா. ஏன் அப்படி கேட்டாரு? நேரே அட்டாக் பண்ணியிருந்தா அவ உட்கார்ந்து கான்வர்சேஷன் நடந்திருக்காது. அவருக்கு தெரியும், ஆனா அத டெக்னிக்கலா ஹேண்டில் பண்றாரு. நீ உன் புருஷன் இங்க அழைத்து கொண்டு வா. இத நேரடியா சொல்லியிருந்தா உமக்கு என்னவோ அப்படின்ட்டு போயிருப்பா. இப்ப அவர் தண்ணி கொடுக்குறான்ட்டாரு. தாகம் தீர்க்கக்கூடிய ஒரு நதி தண்ணீரை நான் உனக்கு தந்து விடுகிறேன். இவளுக்கு எப்படியா அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் சொல்ற, நீ போய் உன் புருஷனுங்க அழைத்து கொண்டு வா. அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்று. சரிதான், நீ சொன்னது சரிதான். எப்படின்னு 5 புருஷன் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை, இதை உள்ளபடி சொன்னா என்றார். அவ உள்ளத உள்ளபடி சொல்லிட்டா. அவ கண்டுபிடிச்சாச்சு, ஆண்டவரை நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இந்த கான்வர்சேஷன் எதற்காக? ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட போய் இயேசு பேச வேண்டாம், அதான் ரொம்ப முக்கியம். இத ஒரு பரிசேயர்கள்ட்டயோ வேற எங்கேயாவது போயோ அல்லது கலிலேயில உள்ள ஜனங்கள்ட்டயோ பேசியிருக்கலாம். ஆனா முக்கியமான ஒரு இடம், சத்ரு என்று கருதப்பட்ட இடத்துல போய் சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிறார். நம்ம இந்த மாதிரி சுவிசேஷம் சொல்லுது சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி சுவிசேஷம் சொல்ல வேணும். நான் அநேக முறை என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கேன். உனக்கு நான் ரொம்ப தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்னா தீர்க்கதரிசியை குறித்து அவர்களுக்கு தெரியும். அவங்களுடைய நம்பிக்கை, எங்கள் பிதாக்கள் இந்த மலையில தொழுது கொண்டு வந்தார்கள். நேர எதுக்கு இந்த மலையை கொண்டு வர வேண்டும்? ஏன்னா அங்க கான்ஃபிளிக்ட். சமாரியல்கிட்ட கேட்டா கெர்சி மலையில தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று திட்டமும் தெளிவுமாக யோசுவாவும் சொல்லியிருக்கார், மோசே சொல்லியிருக்கார். உபாகமம் புத்தகத்துல பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, நீங்க கெர்சி மலையில இருந்து ஆசீர்வாதத்தை கூற வேண்டும். ஆனா ஆலயம் கெர்சி மலையில கட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. ஏபால் மலையிலிருந்து நீங்கள் சாபத்தையும், கெர்சி மலையிலிருந்து ஆசீர்வாதத்தையும் கூற வேண்டும். இந்த ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சுதான் ட்விஸ்ட் பண்ணி புது புது மார்க்கங்களை, மதங்களை ஜனங்கள் உண்டாக்கி கொண்டிருக்கு. ஏதாவது ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அதை கொண்டு போய் இயேசுவின் நாமத்தினால மாத்திரம்தான் ஞான ஸ்நானம் எடுக்கணும், நீ இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. யெகோவா சாட்சிகளை கேட்டீங்கன்னா யெகோவா மாத்திரம்தான், இயேசு கிடையாது.
இன்னைக்கு எவ்வளவு அவங்களுடைய மார்க்கம் விரிவடைந்து கிடக்கிறது, தவறான உபதேசங்கள். இந்த ஸ்திரீ கிட்ட அவர் சொல்லுவதற்கு நோக்கம் விதையை விதைக்க வேண்டும். எங்கள் பிதா இந்த மலையில தொழுது கொண்டு வந்தார்கள். எங்கள் பிதாக்கள் அப்படின்னா யாரு? சமாரியர்கள், யூதர்கள் அல்ல. ஆனா அவருடைய பார்வையில அவங்க பழைய பிளவுபடுவதற்கு முன்பதாக இருந்த இஸ்ரவேலரையும் சேர்த்து சொல்லி இருக்கலாம். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அவன்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லுகிறதை நம்பு. இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. பயங்கரம். அது பயங்கர. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள எவ்வளவு காரியம் இருக்கு தெரியுமா? அன்னைக்குள்ள சூழ்நிலையில இவங்க கரிசியம் மேல, அவங்க எருசலேம், அவ்வளவுதான். அந்த காலம் எப்படி வந்தது? எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எப்படி வந்துச்சுது? இயேசு கிறிஸ்து மரித்து, இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரையிலும் அவனுக்குள்ளதான். கலிலேயா, சமாரியா, யூதேயா, அந்த 3 ரீஜனுக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து. அதுக்கு மேல போகல, அதுக்குள்ளதான் இருந்தாங்க. அப்பவும் கலிலேயில உள்ளவங்க இங்க பண்டிகைக்கு இங்க வந்துருவாங்க. அப்ப ஆண்டவர் அப்பவே சொல்றாரு, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இன்றைக்கு எங்க அமெரிக்கால தொழுது கொள்ளுகிறோம், ஆப்பிரிக்கால தொழுது கொள்ளுகிறோம், ஆஸ்திரேலியால தொழுது கொள்ளுகிறோம், ஜெர்மன்ல தொழுது கொள்ளுகிறோம், உலகம் முழுவதும் தொழுது கொண்டிருக்கிறாங்க. டிரைபல் ஜனங்கள் வாழுகிற இடத்திலேயும் இந்த இயேசுவை, இந்த பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். எப்படி ஆண்டவரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்? எப்படி வரும்? இன்றைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள காரணமா இருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப எங்கும் தொழுது கொள்ள காலம் எப்பொழுது வந்துச்சுது? இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற இஸ்ரவேலுடைய பாவத்தையோ அல்லது கலிலேயருடைய பாவத்தையோ சமாரியருடைய பாவத்தை மாத்திரமல்ல, அவர் வரும்போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக வந்தார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல மனுஷரின் சீஷராகி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம். நடந்தது என்ன? அதே மாதிரி அடுத்தால சொன்னார், மேல் வீட்டர்களை காத்திருங்கள் சீஷர்களுக்கு. இங்க விதையை விதைக்கிறார் சமாரியாவில். தன்னுடைய சீடர்களை சுவிசேஷம் சுமந்து சொல்ல ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இப்ப அவங்களும் பாக்குறாங்க, அறுவடை நிலம் அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது. கண்களை ஏறெடுத்து பாருங்கள், பின்னால வருகிறது. அப்ப எங்கும் பிதாவை தொழுது கொள்வதெல்லாம் எப்படி வந்துச்சுது? அப்போஸ்தலர் 1:18 சொல்ல, நீங்கள் எருசலேம்ல காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் தரிப்பிக்கப்படுகிறது. அப்புறம் நீங்கள் இது எப்போ உயிர்த்தெழுந்து செல்வதற்கு முன்பதாக சொன்னார், லூக்கா கடைசி 24ஆம் அதிகாரம். அப்புறம் அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்கு சாட்சியா இருக்க வேண்டும். அப்ப அதை வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வரும். சரி, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது 8ஆம் வசனம். 8ஆம் வசனம் முக்கியமான வசனம். அதான் நான் சொல்ல வந்தேன். நான் 18 சொன்ன முதல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும்
இல்ல கல்லிலே போடலன்னு வைங்களேன். பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இதுதான் அவர் சொன்னார். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எப்படி வந்துச்சுது பின்ன நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்துச்சுது? எங்கு தொழுது கொள்ளும் காலம் எப்படி வந்துச்சுது? இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தால நேர பவுல ஆயத்தப்படுத்துகிறார். பவுல் தமஸ்குக்கு செல்லும் வழியில அவரை ஆயத்தப்படுத்தி பவுல் பேதுரு பவுலை புறஜாதிகளை அனுப்பினார், பேதுருவை யூதர்களுக்கு அனுப்புகிறார். பவுல் 4 பயணங்கள் செய்து ஒவ்வொரு ஊரா சென்று மத்திய கிழக்கு நாடுகளை, மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள நாடுகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிறார். எருசலேம்ல மேல் வீட்டறையில அவர்களை ஆயத்தப்படுத்தி அவங்களுக்கு பேட்டரியை சார்ஜ் பண்ணி சுவிசேஷத்துல அவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து ஃபீட் பண்ணி, இது நமக்கும் பொருந்தும். அதுக்குதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நமக்கு சத்தியத்தை கொடுத்தாச்சு, நமக்குள்ள நிறைய சத்தியத்தை ஃபீட் பண்ணியாச்சு. அடுத்தது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? எஸ், யூ ஆர் சார்ஜ் வித் த ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் பவர் இருந்தாதான் நீங்க கற்றுக்கொண்ட காரியங்களை எந்தெந்த இடத்துக்கு எவைகளை பயன்படுத்த வேண்டும் என்று தெரியும். இப்ப நேரம் மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள நாடுகள் தானே. மற்ற நாடுகளுக்கு எப்படி போச்சு? அங்க லீதியா வந்தா யூரோப்புக்கு காஸ்பல் எடுத்துட்டு போனாங்க. அதனால அவருடைய சீஷர்கள் பல இடங்கள்ல போய் ரத்த சாட்சிகளாக மறித்தார்கள். தோமா இந்தியாவுக்கு வந்தார். ஆரம்பிச்சது சின்னதான், சின்ன ஒரு ஸ்பார்க். But he planned everything wonderfully. That includes the visit to Samaritan town or the village. அதுவும் பெரிய ஸ்காலரை கூப்பிட்டு யாருன்னு நான் சொல்லல. இந்த சமாரிய ஸ்திரீக்கு தான் யார் என்று வெளிப்படுத்துகிறார். இதுவரை யாருக்கும் வெளிப்படுத்தல. நமக்கும் கூட தேவன் வெளிப்படுத்த இதுவரை அந்த அளவுக்கு இல்லை. ஆனா அந்த அம்மா கிட்ட எவ்வளவு வெளிப்படையாக சொல்லுகிறார். அதான் சொல்றேன், எங்க பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். அது நமக்கு தெரியும். அன்னைக்கு கேட்கும் போது எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. டேய், நீ இந்த எருசலேமுக்கு சமாரியாவுக்கு நடந்துகிட்டு உலகமெங்கும் வருமாக்கும். யூதர்களே ஆச்சரியம். யூதர்கள் அதே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த இயேசுவனாலதான உலகமெங்கும் யெகோவாவை பற்றி வந்துட்டு இன்னைக்கு எல்லாரும் பாடுறாங்க. யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோ. இன்னைக்கு யூதர்களுக்கு தெரிந்திருக்கிறத விட அதிகமாக கிறிஸ்தவர்களுக்கு நிறைய காரியங்கள் தெரியும். அப்கோர்ஸ் யூதர்களுக்கும் நல்ல பயங்கரம் அவங்க. ஆனா அவங்க இன்னும் மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க இந்த யூத மார்க்கத்துக்கு உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். இதெல்லாம் நமக்கு ஆழம் வேணும். அப்படியே நான் விட்டுட்டு போயிட்டோம்னா எங்கும் தொழுது கொள்ள காலம்னா எப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எப்படி எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்குது நம்ம கையில. அன்றைக்கு இந்தியாவில ஒரு மலை பிரதேசத்துல போங்க, அங்கேயும் தொழுது கொண்டிருப்பாங்க. எப்படி? த்ரூ யூ அண்ட் மீ. சொல்றாரு, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். ஏன்னா நீங்க அறியாததுன்னா உங்க கர்சிம் மலையில இருந்து ஒன்னும் வரவில்லை. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். அறிந்திருக்கிறதுனா ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அதான் ஃபுல் ஸ்டாப். தட்ஸ் தி பாயிண்ட். யூதா கோத்திரத்துக்கு யூதர் வழியாக இஸ்ரவேல் இயேசு வர வேண்டும். அந்த இயேசு வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து உயிர்த்தெழுந்து சுவிசேஷம் உலகமெங்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும். இது எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கர்சிம் மலையில அறியாத இதை தெரிந்து கொள்கிறீர்கள்.
அன்னைக்கு சமாரியாவில் அவர் தான் பண்ணான். ரெகோபயாமிட்ட போயிடக்கூடாதுன்னு சொல்லி எரோபயாம் இஸ்ரேல் ஒரு கன்றுக்குட்டியையும் தானுல ஒரு கன்னிக்குட்டி வச்சான். நிறைய சபைகள் இப்படிதான் வருகிறது. ஆத்மாக்கள் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி சபைகளை ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு ஞானசானம் தானே வேணும், நானும் ஞானசானம் கொடுக்க. ஒரு பாஸ்டர் முன்னாடி சொன்ன கதை ஞாபகம் இருக்கு. 2 சபை இன்னொருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. இங்க உள்ள சபையில் உள்ளவங்க அங்க அடுத்த சபைக்கு போயிருக்காங்க. இந்த பாஸ்டர் அவரை கூப்பிட்டு சொன்னாராம், ஓய் நீர் எங்க ஆடை திருடுறாரு, நாங்க சபை வச்சிருக்கோம், எங்க ஆளுகளை நீங்க எப்படி திருடலாம்? அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாராம், நான் ஒண்ணும் உங்க ஆடை திருடல, உங்க ஆடுதான் என் புல்ல திருடத்துக்கு வருது. உன் சபையில சத்தியம் இல்லை, என் சபையில சத்தியம் இருக்கு, அதனால வர்றாங்க. அது மாதிரி இந்த அம்மாவுக்கு புரிய வைக்கிறார், இது அல்ல கெர்சிம் மலை அல்ல, அது தவறானது, நீங்கள் கடந்து வந்த பாதை தவறானது, உங்களுடைய மூதாதையர்கள் வேற கலப்படம் உள்ளவர்கள், நீங்க தொழுது கொள்வது எல்லாமே அந்நிய தேவதைகள். ஆனா நாங்கள் அறிந்திருந்திருக்கிறதை, நாங்கள் பண்டிகைகள் பலிகள் எல்லாம் செலுத்தி எங்களுக்கு தெரிந்த அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளும். ஏன்னா ரட்சிப்பு யூதர் மூலமா வர வேண்டும். அடுத்தது, ஏன்னா அங்கதான் யெகோவாகிய தேவன் இருக்கிறார், இங்க அது கிடையாது. இங்க அசிரியா ராஜா எதை சொன்னானோ அதை செய்துகிட்டு இருக்காங்க. அங்கிருந்து சில ஆசாரியர்களை கொண்டு வந்து இது பண்ணாங்க. அது மாதிரி இங்க உள்ள ஆசாரியர்கள் இது சமாரியால இருந்து சில ஆசாரியர்களை கொண்டு போய் அசிரியால உள்ள யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு டீச்சிங் கொடுத்தாங்க. இட்ஸ் a wrong doctrine, wrong way. அதுதான் இது பண்றாரு. நீங்க நிறைய இடங்கள்ல அப்படிதான் தவறான உபதேசங்கள்ல போய் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அம்மாட்ட சொல்றாரு, இப்ப பிதாவை அங்க தொழுது கொள்ள முடியாது. எங்க? கெர்சிம் மலையில. அங்க ஆசாரியர் உண்டா, பண்டிகைகள் உண்டா தெரியாது நமக்கு. சொல்லுங்க, ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அது உண்மையாய் அது அதனாலதான் சொல்றாரு, ரட்சிப்பு யூதர்கள் மூலமாக வருகிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வருவார். அவர் சொன்னார், போகும்போது நாம் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். சோ த பிதா, குமாரன், பரிசுத்தாவி எல்லாமே இஸ் பிரசன்டிங் இன்டைரக்ட்லி டு த சமாரிட்டன் உமன். அதனால பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் ஒண்ணு. 2வது, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். என்ன விஷயம்? அப்போ தன்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். தன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர், நான் கொடுக்கும் தண்ணீர், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அதாவது நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் அப்படின்னா நான் கொடுக்கும் தண்ணீரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். அதான் தெளிவா இருக்கிறது. உண்மையாய் தொழுது கொள்ளும் பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். திருப்பி 24ஆம் வசனத்துல அதான் ரிப்பீட் பண்ணுகிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அடுத்தது, கிறிஸ்து, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன்.
You see, the Messiah is a Hebrew name. Christos is a Greek name. கிரேக்க வார்த்தை. இந்த மேசியாவுக்காக வேண்டிதான் யூதர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். இதுவரை அந்த அம்மாவுக்கு தெரியாது இவர் தான் மேசியான். யூதன் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்பதையும் கண்டுபிடித்து விட்டார்கள். மூன்றாவது இவளே பாயிண்ட் கொடுக்கிறா. கிறிஸ்து எனப்படுகிற மேசியா, கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீங்க புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா காஸ்பல் சுவிசேஷ புத்தகங்கள்ல இயேசுன்னு தான் வரும். அவர் எப்பொழுது கிறிஸ்துவானார் அதை குறித்து ஒரு செப்பரேட் ஸ்டடி ஆண்ட இருக்குது. அடுத்த வாரம் அதை கொண்டு வரும். இப்ப நான் சொல்லிட்டு போனேன்னா அது நல்லா இருக்காது. ஒரு நிமிஷம் தான் இருக்குது. உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் கிறிஸ்து. அதனாலதான் நிருபங்கள்ல முழுவதுமே அவர் கிறிஸ்துன்னு தான் வரும். அந்த இயேசுவையே கிறிஸ்துவும் ஆண்டவரும் ஆக்கினார். மேசியா அந்த மாதிரி தெரிஞ்சுக்குது. அவர் வருவாரு. அவர் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பார். அந்த அம்மாட்ட சொல்றாரு, இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். வேற யாராவது கத்துருந்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு ஊழியக்காரனா? அந்த மோசமான பொம்பளை கிட்ட போய் இந்த டாபிக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய நோக்கம் வேற. அவருடைய நோக்கம் வேற. அதுதான் ஊழியம். இது பாக்குறவங்களுக்கு என்ன பியூட்டி லைஸ் இந்த பிஹோல்டர்ஸ் ஐ, பார்க்கிறவங்கதான் அழகு இருக்குது. தவறான எண்ணத்தோடு ஒரு ஆளுகளை பார்த்தோம்னா தவறானு தோணும். அத்தருணத்தில் அவருடைய ஸ்டேஷன் ஸ்திரீயுடனே பேசுறத பற்றி ஆச்சரியப்பட்டாங்க. இப்ப புரியுதா? என்னடா, ஏன்னா அந்த பொம்பளை தலையில முக்காடு இல்ல, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மற்றபடியுமே மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரில பெண்கள்கிட்ட பேச மாட்டாங்க, வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. ஏன்னா யூதர்கள் அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். வீட்டுல உள்ள பெண்கள்கிட்டே பேசுறது அபூர்வம்பாங்க. ரவிமார்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவன் உள்ள காதல குசு குசுன்னு பேச மாட்டேன். இது என்னடா டே லேடிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனாலும் என்ன தேடுகிறேன் என்றாவது, ஏன் அவள்கிட்ட பேசுகிறேன்டாவது ஒருவனும் கேட்கல. அப்பொழுது இந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு குடத்தை வச்சுட்டு போற. அதான் பியூட்டி. அவருக்கு தெரியும் நான் திருப்பி வருவேன். ஏன்னா அவளுக்கு தண்ணி வேணும். ஓரளவுக்கு சத்தியம் புரிஞ்சு வருது. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றார். இவன் அந்த கிறிஸ்துங்கிற வார்த்தையில தான் நிற்கிறான். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் எல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம். அந்த அம்மாவுக்கு போட்ட விதை மெதுவாக வேர் எடுக்கிறது. வேரூன்றி பலன் கடுப்பதை அடுத்த நாட்கள்ல பார்க்கலாம். See how he is presenting the gospel to a woman. ஒண்ணு, சத்ருவாக கருதப்பட்டவள். ஜனங்கள் பொதுவாக அந்த வழியாக செல்வதில்லை. இரண்டாவது, கேரக்டர் மோசமான ஒரு பெண்மணி. அதையெல்லாம் தாண்டி ஆண்டவருடைய நோக்கம் எப்படியாகிலும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். நமக்காக தான் அனுப்பியிருக்கிறார். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் நாம அனுபவிக்கிறோம். எப்படி அவங்கெல்லாம் காஸ்பலை கொண்டு போனாங்களோ
நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு காஸ்பலை கொண்டு வந்தனாலதான் நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நாமும் காஸ்பலை கொண்டு செல்ல வேண்டும். தேவன் அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஜெபம் பண்ணும் எல்லாரும் எல்லாரும். தேங்க்யூ லார்ட். இந்த நாள்ல எல்லாரும் கூட நானும் சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவரே என்று ஜெபம். கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சுவிசேஷம் எப்படி சுமந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பேட்டர்னை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தோம், அவ்வளோ தேவகுமாரனாக இருந்தோம். எவ்வளவா இவர் தாழ்த்தப்பட்ட ஒரு ஸ்திரீ இடத்துல போய் இப்படி சுவிசேஷத்தை கொண்டு சென்றேன். பிரமாதமான ஒரு ஊழியம் ஆண்டவரே. நாங்களும் அப்படி உங்களுடைய சாட்சிகளை சொல்ல கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல வந்த ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சரீர பலத்தை கொடுங்க. சுகவீனமா இருக்கிற ராஜா அண்ணனுக்காய் ஜெபிக்கிறேன், அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க. இன்னும் பலவீனமா இருக்கிற டாக்டர் சன்னி என்னுடைய பைபிள் ஸ்டடியில, இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடியில வருகிறார், அவரையும் தொட்டு சுகம் கொடுங்க. இப்படி பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை, தேவ சமாதானம் அவர்களோடு இருக்கட்டும். நாளை மீண்டும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்புகிறார் பேசும் மூலம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல பாரங்களை மறவாதே. Thank you all for coming. Okay, bye. Thank you. Thank you. Yes, Stotram. Thanks. Yeah,